بدأنا بسم الله وبالصلاة الله على رسول الله وآله الأبرار. Begin with Bismillah and with Salat. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulil kareem. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Yamhaqullahu riba wa yurbi sadaqa. Sadaqallahul alim. Faqala nabiyuna sallallahu alaihi wasallam man kana lillahi wa kana Allahu lahu. Sadaqa rasulullahi sallallahu alaihi wasallam. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன்னால் நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு யார் உண்மையான முஸ்லிம். ஒரு மனிதர் ஒரு நோன்பு வைக்கிறார், ஜக்காத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், 5 வேளை தொழுகிறார். அதே மனிதர் சாராயம் குடிக்கிறார், திருடுகிறார், வட்டிக்கு வாங்குறார், பொய் பேசுகிறார். இவர் உண்மையான முஸ்லிமா? இவர் உண்மையான முஸ்லிம் ஆகிடுவாரா? அப்புறம் யார் உண்மையான முஸ்லிம்? தொழுதால் போதுமா? நோன்பு வைத்தால் போதுமா? ஹஜ் செஞ்சால் போதுமா? ஜக்காத் கொடுத்தா போதுமா? வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடியே யார் வாழ்கிறாரோ அவர் தான் உண்மையான முஸ்லிம். ஒரு முஸ்லிம் சாராயத்தின் ஒரு சொட்டு குடித்து மரணித்து விட்டால் கூட சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்தின் வாசனை கூட நுகர முடியாது. இது சொன்னது யார் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா, இதை விட பெரிய கொடுமை இருக்கு. வட்டி தாங்க. யார் வட்டி வாங்குறாரோ கொடுப்பாரோ அல்லாஹ்விடமும் நபியிடமும் போர் செய்யும் அளவுக்கு பெரிய பாவம். இன்னும் பெரிய கொடுமை இருக்கு. உங்க பிள்ளை படிக்கும் டேபிள் வட்டி, படுத்து தூங்கும் கட்டில் வட்டி, சாப்பிடும் மேஜை வட்டி. இன்னும் பெரிய கொடுமை இருக்கு. மிக்ஸி, தேங்காய் இருக்குங்களா, தேங்காய் அது வரைக்கும் மிக்ஸி கூட வட்டி தாங்க. அப்ப எப்படி நீங்க உண்மையான முஸ்லீம் ஆக முடியும்? உங்களுக்கு ஒரு சட்டம் சொல்றேன், கவனமா கேளுங்க. பொல்ல முஸ்லீம்ங்க பேங்க்ல பணம் போட்டு அதுல வரும் வட்டி பணத்தை எடுத்து குடும்பத்துக்கு செலவும் செய்யறாங்க. சில முஸ்லீம்கள் ஏழைகளுக்கு தர்மமும் செய்யறாங்க. இது கூடுமா? இப்படி செய்யலாமா? நல்லா கேளுங்க. குர்ஆன் சொல்வது போல யார் வட்டி வாங்குறாரோ கொடுப்பாரோ அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் போர் செய்யும் அளவுக்கு சமம். அப்ப அந்த வட்டி பணத்தை நாம் தர்மம் செய்யலாமா? கூடாது. அது தொடவே கூடாது. இப்போ உள்ள முஸ்லீம்ங்க இந்தியாவுல இருந்து காசு செலவு பண்ணி மக்காவிற்கு போய் தொழுவுற இடத்துல தொழுவாம தவாப் செய்யாம செல்ஃபி எடுக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல போடுறாங்க, யூடியூப்ல போடுறாங்க, ஃபேஸ்புக்ல போடுறாங்க. ஏன் பெருமையா? உங்களுக்கு 1,00,000 பேர் லைக் கொடுத்துட்டா நீங்க உண்மையான முஸ்லீம் ஆயிட முடியுமா? உங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வைப்பானா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள். நம்ம நபி சொன்னபடியே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மளை உண்மையான முஸ்லீம் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.